வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ்ஜி டம் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பாஸ்மதி அரிசி 2 கப் எடுத்துக்கிறேங்க. இங்கே பாருங்கள், 1 கப்பு தலை தட்டி எடுத்துக்கிறேன். அடுத்து இன்னொரு கப் எடுத்துக்கிறேங்க. 2 கப் எடுத்துக்கிட்டுங்க. இதை நல்லா சுத்தமாக கழுவி வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுடலாங்க. அதுக்குள்ளே மற்ற பொருள்கள் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு காரத்துக்கு 5 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். பாருங்கள், அடுப்பில் நான் குக்கரை வச்சு ஆன் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் நல்லெண்ணெய் சேர்த்து தாங்க சமைக்க போகிறேன். நான் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் சூடு ஏற்றோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடானதும் பட்டை, கொஞ்சம் கிராம்பு, ஏலக்காய் எடுத்துருக்கேங்க. இதை சேர்த்து பொரிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுந்துருச்சு. நான் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டு வாக்கில். இதை கொட்டி வதக்கிக்கலாம். ஆனியன் வதக்கும் போது எப்போதுமே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிங்க, சீக்கிரம் வதங்கிடும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணுங்க ஆனியனு. இப்போ பாருங்கள், ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதுங்க. இப்போது நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். நான் பீன்ஸும் கேரட்டும் 1 கப்பு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. 5 10 நிமிஷத்துக்குள்ளே காய் எவ்வளோ நேரம் வேகுதோ அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். காய் நல்லா வேகணும். இங்கே பாருங்கள், காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதுங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம நான் காரம் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே வந்து காஞ்ச மிளகா வச்சு அரைச்சிட்ருக்குங்க. எனக்கு அந்த 5 காஞ்ச மிளகா காரமே போதுமானது. அதனால் நான் பச்சை மிளகாவும் வேறு எதுவும் நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாவோ உங்களுக்கு காஷ்மீர் மிளகாய் பவுடரோ சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போது தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் 3 தக்காளி எடுத்து மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேங்க. இதை கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி வந்து ரொம்ப நேரம் கொலைய விடக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதுங்க. 2 நிமிஷம் வதங்கினாலே. தக்காளி ரொம்ப குழஞ்சிச்சேன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். அதனால் தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதங்கினாலே போதுங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுங்க தக்காளி. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆகிடுச்சு. தக்காளி பாருங்கள் அப்படியே காயாக தான் இருக்குது. ஃபுல்லாகலாம் குழஞ்செல்லாம் போகலை. இப்போது நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், 1 டம்ளர் தண்ணி நான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கழுவி சேர்த்துக்கிறேன்.
இப்போ பாருங்கள், நான் 2வது டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே அரிசி சேர்த்துக்கலாங்க. டம்முனா வந்து 2 கப் அரிசினா 2 கப்பு தாங்க சேர்க்கணும். நீங்கள் குக்கரில் மூடி போட்டு விசில் விடுறதா இருந்தால் 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணினா 3 கப்பு சேர்த்துக்கலாம். நான் டம் போடுறதுனால எனக்கு 2 கப் தண்ணி போதுமானது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் காய்க்கு தேவையானதெல்லாம் சேர்த்துட்டுங்க உப்பு. இப்போது நான் ரைஸுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. நான் கலருக்கு வேறு எதுவுமே சேர்க்கலங்க. அந்த காஞ்ச மிளகா இஞ்சி பூண்டோடு சேர்த்து அரைச்சது மட்டும்தாங்க கலருக்கு. கலர் வித்து காரம் 2த்துக்கும் சேர்த்து அதுதான் வச்சுருக்கேன். இப்போது இது ஒரு மூடி போட்டுடலாம். தண்ணி நல்லா சல்லன்னு கொதிக்கணுங்க. கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசி சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி அரிசி சேர்த்திங்களேன்னா அரிசி வந்து சாப்பாடு வந்து உதிரியாக வராமல் குழஞ்சி போயிடுங்க. இப்போது நான் நல்லா கலந்து விட்டாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோங்க. இப்போது இங்கே பாருங்கள், நல்லா சல்லன்னு கொதி வருது. இந்த மாதிரி கொதிக்கிற நேரத்தில் தான் அரிசியை போடணும் நம்ம. இங்கே பாருங்கள், அரிசி ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். லைட்டாக கிண்டி விட்டுடலாம். இப்போது ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஃபுல் ஃப்ளேமில் வேகட்டும். அதுக்கப்புறம் சிம்மில் போட்டு டம் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது டம் போட்டுக்கலாம். ஒரு பிளேட் வச்சிடறேன். இது மேலே ஒரு வெயிட் குண்டா தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறேங்க. நீங்கள் வேறு எதனா வச்சு கூட வச்சுக்கோங்க. இப்போ நான் அடுப்பை சிம்மில் போட்டேன். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 5 to 10 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க டம்முக்கு. நீங்கள் அரிசி அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்களன்னா நிறைய சாப்பாடுனா நீங்கள் டம் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணணும். 15 நிமிஷம் 20 நிமிஷம் வைக்கணும். நான் 2 கப் அரிசின்றதுனால இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிருக்கு வெஜிடபிள் பிரியாணி. இங்கே பாருங்கள் உதிரியாக இருக்குங்க. எதுவுமே ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லைங்க. அடி பிடிக்கவும் இல்லை. இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் டம் பிரியாணி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்து சேரும். நான் இதை இப்போ உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் நான் சர்வ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.